ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு டோட்டல் இன்கம் சம்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1 உங்கள் அசஸி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே சொல்லப்படுற 3 பிக்கஸ்ட் பெனிஃபிட்டில் ஏதோ ஒன்றாவது யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த 3 பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று செக்ஷன் 10AA, இன்னொன்று செக்ஷன் 35AD, இன்னொன்று சாப்டர் 6A பார்ட் C. இந்த பெனிஃபிட்ஸில் ஏதோ ஒன்றாவது அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த செக்ஷன் 10AA என்னன்னு. இது உங்களுக்கு SEZ ரிலேட்டட் டேக்ஸ் ஹாலிடே கிடைக்கும் இல்லையா? எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேலுக்கு வந்த ப்ராஃபிட்டில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 100%. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆர் அந்த எக்ஸம்ட் இன்கம் சாப்டரில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. அண்ட் செக்ஷன் 35ADங்கிறது உங்களுக்கு பிஜிபிபியில் ஆல்ரெடி நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அலோவபிளாக இருக்கும். அண்ட் சாப்டர் 6ஏயும் நீங்கள் டிடக்ஷன் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. எல்லா சாப்டர் 6A கிடையாது, இந்த பார்ட் C அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்டர் 6A பார்ட் Cயில் இருக்கிற டிடக்ஷன்ஸை அவங்க கிளைம் பண்ணியிருக்கணும் அசஸி. ஸோ நம்ம இன்டரில் எல்லா பார்ட் Cயும் இல்லை. நமக்கு சிலபஸில் ஜஸ்ட் யூ ஹேவ் 80 JJAA, 80 QQB அண்ட் 80 RRB. இந்த செக்ஷன்ஸ் தான் இன்டரில் இருக்குது. பட் எனிவேஸ் ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா கூட ஜஸ்ட் நோ தட் அசஸி இதில் எனி ஒன் யூஸ் பண்ணியிருக்கணும். எனி ஒன் அவைல் பண்ணியிருக்கணும் இந்த பெனிஃபிட்ஸை. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்தர் இன்னொரு செக் பாயிண்ட் இருக்குது அந்த அசஸி எலிஜிபிளா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனிக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிளே கிடையாது. நாட் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் ஏஎம்டி பற்றி யோசிக்கிறீங்கனாலே உங்கள் அசஸி கம்பெனியாக இருந்தால் இந்த ப்ரொவிஷன்ஸே அப்ளை ஆகாது. இன்டரில் உங்களுக்கு மோஸ்ட்லி கம்பெனி அசஸி வர்றது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். உங்களுக்கு மோஸ்ட்டாக வர அசஸி எய்தர் இட் வில் பி அ firm ஆர் LLP கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் which are applicable for firm will also be applicable for LLP. அப்படி இல்லைன்னு யூ ஹேவ் த ரெகுலர் திங் which is individual, HUF, AOP, BOI, AJP, இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு firm ஆர் LLPயாக இருந்தீங்கன்னா then you will automatically become eligible. ஃபர்தராக எந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கண்டிஷன் 1 இருந்தால் போதும். அதாவது எய்தர் செக்ஷன் 10AA ஆர் செக்ஷன் 35AD ஆர் சாப்டர் 6A பார்ட் C டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தாலே நீங்கள் ஒரு ஃபேமோ LLPயோ இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஏஎம்டி அப்ளிகபிளாக இருக்கும். பட் ஒருவேளை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் HUF, AOP, BOI, AJP இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை ஒன் மோர் கண்டிஷன், which is nothing but your total income should be greater than 20 lakhs. இப்போ இந்த டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் யோர் கம்ப்யூட்டட் டோட்டல் இன்கம். நீங்கள் ஆல்ரெடி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி நெட்டாக ஒரு டோட்டல் இன்கம் வச்சுருப்பீங்க, இந்த இதெல்லாம் மைனஸ் பண்ணி. ஸோ அந்த டோட்டல் இன்கம் நீங்கள் எல்லாத்தையும் இப்போ ரிவர்ஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னென்ன செக்ஷன் 10AA கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிடக்ஷன்ஸ் ஆட் பண்ணிடணும். அப்புறம் 35ADயில் என்னென்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அதையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. செக்ஷன் 35ADயில் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணும்போது யூ வில் ஆப்வியஸ்லி வில் நாட் கிளைம் டெப்ரிசியேஷன். ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக இந்த டிடக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கான டெப்ரிசியேஷனை யூ கேன் கிளைம். ஸோ
ஸோ டெப்ரிசியேஷன் அதாவது இந்த 35 ஏடி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான அலோவபிள் டெப்ரிசியேஷனை யூ வில் மைனஸ் ஆட் கிடையாது, யூ வில் சப்ராக்ட். ஏன்னா இட் 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 வில் மேக் யுவர் இன்கம் லெஸ். ஓகேவா? ஸோ அது ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு சாப்டர் 6A பார்ட் சி டிடக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்து நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்களோ அது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் அ நெட் ஃபிகர். ஓகேவா? ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் மட்டும்தான், இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஃபேமோ எல்எல்பியோ இந்த கண்டிஷன்லாம் பார்க்க மாட்டோம். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபேமாவோ எல்எல்பியாவோ இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி திங்கிங் ஆஃப் ஏஎம்டி. பட் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் இன்கம் ஷுட் பி மோர் தேன் 20 lakhs. இங்கே டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா யுவர் நெட் டோட்டல் இன்கம் ப்ளஸ் யூ வில் ரிவர்ஸ் ஆல் த பெனிஃபிட்ஸ் விச் யூ ஹவ் ஆல்ரெடி யூஸ்டு. இப்போ இந்த 10AA பெனிஃபிட் இப்போ இது எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் அசசிக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 10AA ரிவர்ஸ் பண்ணிடணும், சாப்டர் 6A பார்ட் சி ரிவர்ஸ் பண்ணிடணும், 35 AD ரிவர்ஸ் பண்ணிடணும். 35 ADயை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவபிளாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான டெப்ரிசியேஷனை இவ்வளோ கிளைம். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே 18.5% வந்துட்டு உங்களோட டேக்ஸாக இருக்கும். அதாவது இங்கே நார்மலாக டேக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா பார்த்தீங்களா? இப்போ உங்கள் டோட்டல் இன்கம்லேருந்து 0 to 2.5 lakhs இவ்வளோ %, அதுலேருந்து 5 lakhs இவ்வளோ % அப்படிங்க வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடையாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த நம்பர்லேருந்து 18.5%க்கு நீங்கள் டேக்ஸ் பிடிப்பீங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். ஸோ அந்த நார்மல் ப்ரொவிஷன்ஸ்க்கு பதிலாக யூ வில் பி யூஸிங் தீஸ் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் சில குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது இதில், என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இதில் 18.5% வந்து கட்டுவோம் அப்படிங்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதில் என்னன்னா இப்போது AMT வந்து சம்டைம்ஸ் இட் வில் பி மோர் தேன் நார்மல் ப்ரொவிஷன் டேக்ஸ். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, AMT வில் பி லெஸ் தேன் த நார்மல் ப்ரொவிஷன் டேக்ஸ். நார்மல் ப்ரொவிஷன் என்ன, பேசிக்காக ஹவ் யூ வில் கால்குலேட் டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ், அது அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் படி சொல்கிறேன். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுவீங்க, AMT வந்து நார்மல் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குன்னா யூ வில் பே ஆஸ் பர் AMT. அண்ட் AMT வந்து நார்மல் டேக்ஸோட கம்மியாக இருக்குன்னா யூ வில் பே அக்கார்டிங் டு நார்மல் டேக்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா AMT ஆர் நார்மல் ப்ரொவிஷன் டேக்ஸ் விச் எவர் இஸ் ஹையர். கவர்மெண்ட்டுக்கு ஹையர் ரெவென்யூ தான் தேவை. ஸோ எதில் உங்களுக்கு ஹையராக டேக்ஸ் வருதோ அதன்படி கட்ட சொல்லும். இப்போது நீங்களே ஒரு அசையை யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து ஒரு வேளை ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் வந்துட்டு நார்மல் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருந்தால் அதிகமாக பே பண்ண சொல்கிறோம், கரெக்டாக? அப்போ வந்து அசசிக்கு வந்து இட் இஸ் லைக் இஸ் கிவிங் அப் அ மேஜர் சங்க் ஆஃப் ஹிஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ ஏன்னா இந்த இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசசி கிளைம் பண்ண 10AA ரிவர்ஸ் பண்ணிடுறோம், செக்ஷன் 35A ரிவர்ஸ் பண்ணிடுறோம், டெப்ரிசியேஷனையும் சாப்டர் 6A பார்ட் சியும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால இஸ் த கவர்மெண்ட் டூயிங் ஃபேர் டு த அசசின்னா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங் ஒன் பெனிஃபிட். என்னன்னா இந்த எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம் இல்லையா, அதாவது நார்மலாக வர்ற டேக்ஸுக்கும் மைனஸ் AMT ஆர் இந்த கேஸில் வந்து AMT இஸ் மோர், கரெக்டாக? ஸோ AMT மைனஸ் நார்மல், இந்த வர்ற எக்ஸஸ் அமௌண்ட்டை வி கால் திஸ் ஆஸ் AMT கிரெடிட். அண்ட் இந்த கிரெடிட் வந்துட்டு இட் ஹேஸ் எ லைஃப் ஆஃப் 15 years. இது வந்து நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போவோம். அண்ட் ஏதாவது ஒரு வருஷத்தில் நமக்கு AMT வந்து கம்மியாகவும் நார்மல் டேக்ஸ் வந்து அதிகமாகவும் வரும் இல்லையா, அப்போ நம்ம இந்த AMT கிரெடிட்டை we can set off to the extent of the difference.
நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ப்ரொவிஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நார்மல் ப்ரொவிஷன்ஸோ ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸோ எது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் வந்து எஸ்எஸ்சியை நம்ம பே பண்ண சொல்லுவோம், விச் எவர் இஸ் ஹையர். இப்போது ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் வந்து ஹையராக இருக்கிற பட்சத்தில் நம்ம நார்மலை விட எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டேக்ஸை வந்துட்டு assessee will be getting it as AMT credit, and that credit will have a life of 15 years. And அந்த and that portion இப்போ நெக்ஸ்ட் இயருக்கோ இல்லை அடுத்த வருஷத்துலையோ நார்மல் டேக்ஸை விட ஏஎம்டி கம்மியாக இருக்கும்போது த அசஸர் வில் பி ஆஸ்க்டு டு பே அக்கார்டிங் டு நார்மல் ப்ரொவிஷன்ஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த ஏஎம்டி கிரெடிட்டை டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தரேன். எக்ஸாம்பிள்ஸ் தந்தால் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ நம்ம இயர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இயர் 1ல் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் ஏஎம்டி வந்துட்டு 100 rupees வருது அண்ட் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் வந்து 60 rupees தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதிர்படி அசஸி வந்து பே பண்ணணும். ஆப்வியஸ்லி விச் எவர் இஸ் ஹையர். ஸோ ஏஎம்டி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, 100 rupees பே பண்ணுவாங்க. கரெக்டாக? பட் இப்போது இந்த 100 rupees மைனஸ் 60, இந்த 40 rupees இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது? ஏஎம்டி கிரெடிட். இதுக்கு வந்து 15 years லைஃப் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இயர் 2. இயர் 2 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே வச்சுக்கலாம். ஏஎம்டிக்கு வந்து ஒரு 90 rupees வருது. நார்மல் ப்ரொவிஷன்ஸ் வந்து 85 rupees தான் வருது. அப்படின்னா இங்கே என்னது? 90 மைனஸ் 85 எவ்வளோ? 5 rupees வந்து ஏஎம்டி கிரெடிட். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிரெடிட் எவ்வளோ இருக்குது? இந்த 40 rupees ஒரு கிரெடிட் இருக்குது. அது இல்லாமல் இந்த 5 rupees. ஸோ மொத்தமாக யூ ஹேவ் 45 as ஏஎம்டி கிரெடிட். பட் இதை வந்து நாம் வி வில் நாட் மிங்கிள் இட். இயர் 1ஓட ஏஎம்டி கிரெடிட் தனியாக இருக்கும், இயர் 2ஓட ஏஎம்டி கிரெடிட் தனியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து இப்போ 14 years லைஃப் தான் இருக்குது, இதுக்கு ஆனால் 15 years லைஃப் இருக்குது. தனித்தனியாக தான் வச்சுப்போம். இப்போது இயர் 3ல் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லாவே. இயர் 3ல் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏஎம்டியும் நார்மல் வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மல் எக்ஸ்ட்ராவாக வருது, ஒரு 110 rupees வருது. ஏஎம்டி உங்களுக்கு வெறும் 75 rupees தான் வருது. அப்படின்னா இப்போது நீங்கள் எதன் படி கட்டுவீங்க? இந்த 110 நார்மல் ப்ரொவிஷன் படி தான் வந்து நம்ம கட்டுவோம். கரெக்டாக? ஸோ இப்போது நீங்களே சொல்லுங்களேன், இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்?